இப்போ நட்பை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறோம். ஆனால் மகாபாரத நட்பை எப்படி காட்டுதுங்கிறத ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன் பாருங்களேன். தன்னெச்சில் தான் உண்ணாதவன் துரியோதனன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தலவாழை இலை போட்டு சாப்பிட்டு ஒரு கூட்டு கறி வச்சான்னா ஒரு தடவை எடுத்து சாப்பிட்டா இன்னொரு தடவை தான் கையால் எடுத்து சாப்பிட மாட்டான். ஆனால் ஒரே தட்டில் 2 பேர் சாப்பிடக்கூடிய உணர்வை கர்ணனுக்கு மட்டும்தான் கொடுத்தான். அப்படி நட்புக்கு இலக்கணமாக இருந்தாங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு முறை துரியோதனனுடைய மனைவி பானுமதியும் கர்ணனும் சொக்கட்டான் தாயக்கட்டை விளையாடுறாங்க. இவர் வாசலை பார்த்து உக்காந்துருக்காரு, பானுமதி கர்ணனை பார்த்து உக்காந்துருக்காங்க. 2 பேரும் சொக்கட்டான் விளையாடும் போது இவர் ஜெயிச்சுக்கிட்டே வராரு, பானுமதி தோத்துக்கிட்டே வரா. ஆனால் எதிர்த்தாப்பில் வரக்கூடிய கணவர் துரியோதனன் வராரு. வாசல் பக்கம் உட்கார்ந்திருந்த இந்த பானுமதி கணவன் வராரேன்னு எந்திரிச்சாரு. அப்போ அந்த தோகை நல்லால் பக்கம் தோல்வி வருதே அமருன்னு சொல்கிறதுக்கு கையை நீட்டுறாரு கர்ணன். அவர் கை நீட்டினது பானுமதியோட இடைப்பகுதி. அதில் வச்சிருந்த முத்து மாலை பட்டு அப்படியே செதறி போகுது, வன்மையான கர்ணனோடது. அங்கே துரியோதனன் பார்க்குறான், கர்ணன் பார்க்குறான், முத்துக்கள் பார்க்குது. துரியோதனன் பார்க்குறான், கர்ணன் பார்க்குறான், முத்து பார்க்குது. ஒரே வார்த்தை துரியோதனன் சொல்கிறான், எடுக்கவோ கோக்கவோன்னா. இதுதான் நட்பின் இலக்கணம்.